நமது தமிழ் 24 காஸ் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே. மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரவும். மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கிற வண்டியை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விலைக்கு கம்மி பிரைஸ்க்கு அதுவும் 7 சீட்டர் ஒரு 1.5 லட்ச ரூபா பட்ஜெட்லயே இன்னைக்கு வந்து அப்டேட்ல வந்திருக்கு. தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெண்டோட மார்க்கெட்டை தலைகளை புரட்டி போடுற மாதிரி ஒரு விலைக்கு மார்க்கெட்ல ஒரு கரெக்டான விலைக்கு வண்டி வாங்கணும்னு நினைச்சோம் அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கிளம்பி வந்திருக்கு. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் நம்ம திரும்ப எஸ்கே கார்ஸ் வந்து வந்திருக்கோம். எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா திருச்செந்தூர் பக்கம் மெஞ்சானபுரம் அப்படிங்கிற இடத்துல நம்ம எஸ்கே கார்ஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஒரு பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ட் மக்கள் தேடுற மாதிரியான நிறைய கார்கள் இங்க வந்து சேல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ் 24/7 இவங்களுடைய அப்டேட் வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கோம். இன்னைக்கு லைனப்ல நம்ம பார்க்கக்கூடிய வண்டிகளுமே டீசல் வண்டி, பெட்ரோல் வண்டி எல்லாமே மார்க்கெட்ல டிமாண்டா இருக்கிற வண்டியை ரொம்ப ரொம்ப பெஸ்ட் விலைக்கு கம்மி பிரைஸ்க்கு, அதான் ஹைலைட், இருக்கையிலே கம்மி பிரைஸ்க்கு நிறைய வண்டியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ i20 அஸ்டா டாப் மாடல்ல இருந்து ஸ்விஃப்ட் மட்டுமே 1 இல்ல 2 இல்ல 3 ஸ்விஃப்ட் வந்து பார்க்க போறோம். ஹோண்டா சிட்டினிக்கு நிறைய பேரோட ஃபேவரட்டான காரான மஹிந்திரா ஸ்கார்பியோ, அது விஎல்எக்ஸ் டாப் அண்ட் மாடல் வண்டியை பார்க்க போறோம். லோ பட்ஜெட்ல கேட்கறவங்களுக்கு ஒரு 95,000 ரூபா அப்படிங்கிற பிக்ஸ்டு பிரைஸ்ல ஒரு ஆம்னியும் இருக்கு, லோ பட்ஜெட் ஆம்னியும் இருக்கு. ஸோ என்னென்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன பட்ஜெட்டில் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து டெப்த்தாக ரிவ்யூ பண்ணி வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். என்ன பட்ஜெட், வண்டியினுடைய ஃபுல் ஓவரால் வியூவில் இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்கோம். என்னென்ன வண்டி இருக்குங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு வெண்டோட மார்க்கெட்டை தலைகளை புரட்டி போடுற மாதிரி ஒரு விலைக்கு, அதுவும் ஹைலைன் டாப் அண்ட் மாடல் வண்டி 2012க்கு 13 ரிஜிஸ்ட்ரேஷன், நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் தான் 4. வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்கள், டயர் பாயிண்டோட அஃபியரன்ஸ் எல்லாமே அப்படியே காமிச்சிருங்க. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. அதை வச்சு ரேட்டை பேசிக்கலாம். ஏன்னா ரேட் இன்னைக்கு சொல்ல போகிற ரேட் பெரிய ரேட்டு கிடையாது, ரொம்ப ரொம்ப கம்மி விலைக்கு. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், சீட் எல்லாமே லெதரில் உள்ள இன்டீரியரை மட்டும் பாருங்கள், அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம், உங்களுக்கு 10 இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டமே உள்ள வந்து போட்டிருக்காங்க. ஒரு டீசல் வேரியன்ட்டு மிஸ் பண்ணிடுறாங்க. இந்த வெண்டோவுக்கு அவங்க கேட்கக்கூடிய ஒரு டீசல் வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை வெறும் 1,90,000 மட்டுமே, அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது. இன்னைக்கு ஆல்டோ 800 இந்த மாதிரி எடுக்கணும்னாலே நீங்க வைக்க வேண்டிய பிரைஸ் எப்படியும் 2 லட்ச ரூபாய்க்கு மேல வைக்கணும். ஆனா இது அவங்க கேட்கிற விலையே 1,90,000 தான், அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். ஹியூண்டாயில எக்ஸென்ட் தான் பார்க்க போறோம். இன்னைக்கு மைலேஜ் எனக்கு அதிகமா கிடைக்கிற மாதிரி, எனக்கு அதுவும் ஹியூண்டாய் பிராண்ட்ல தான் ஒரு டீசல் கார் தேடுறேன் அப்படின்னா இந்த வண்டியை விட்டுறாதீங்க. 2019 மாடல், மார்க்கெட்ல கம்மி விலைக்கு, இதுவும் கம்மி விலைக்கு தான் வந்து கொடுக்க போறாங்க எஸ்கே கார்ஸ்ல. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே ஒரு 60% அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எக்ஸென்ட் இது வந்து ஒரு டி சரண்டர், இப்போ வந்து அதாவது சரண்டர் கண்டிஷன்ல இருக்கு. நீங்க ஓன் போர்டா கேட்டாலும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்ல டீ போர்டா வச்சு யூஸ் பண்றதுனால யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, 2019 நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3ஆம் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. டச் ஸ்கிரீன் செட் எல்லாமே அந்த வண்டியில போட்டுக்கிறாங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பார்த்தீங்க அப்படின்னா ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துருது. அதுவும் டச் செட் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை வெறும் 2,60,000 மட்டும்தான், அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்தா கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி கப்பல், அதாவது ரோட்ல போகிற கப்பல்னு சொல்லலாம். ஹோண்டா சிட்டி தான் எடுத்துட்டு வந்திருக்கோம். ஐடி டெக் டீசல் வண்டி. இந்த வண்டியோட மாடல் பார்த்தீங்கன்னா 2014 மாடல் டீசல் வண்டி. மைலேஜா இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும் வேற மாதிரி இருக்கும். 4 டயருமே பிராண்ட் நியூ எக்கோக்மா டயர் வந்து போட்டுக்கிறாங்க. ஒரு கஸ்டமர் பார்க் அண்ட் செல் வண்டி. அந்த கஸ்டமர் என்ன பிரைஸ் சொல்றாங்க அதை தான் நம்ம எஸ்கே கார்ஸ்ல வந்து சொல்ல போறாங்க. வண்டியில உள்ள ஆப்ஷன்ஸை பாருங்க, ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஏர் பேக், டபுள் ஏர் பேக் வந்து வந்துடும். உங்களுக்கு டச் ஸ்கிரீன்லேயே ஆடியோ சிஸ்டம் வந்து போட்டுருக்காங்க. சீட் கவர்ஸ், ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டு 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் தான். இந்த மாதிரி உங்களுக்கு ரிமோட் கீ கொண்டு வந்துடும். 2014 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை, கஸ்டமர் சொல்ற வரை 4,60,000 ரூபா கேட்கறாங்க. கஸ்டமர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருவாங்க. யாராச்சும் கஸ்டமர்கிட்ட கையில இருந்து வண்டி வாங்குற மாதிரி ஐடியா இருந்தா எஸ்கே கார்ஸை மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் விசிட் பண்ணா கண்டிப்பா கம்மி பிரைஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம எஸ்கே கார்ஸ்ல பாக்குற வண்டி பாத்தீங்க அப்படின்னா ஹியூண்டாய் i20 தான் வந்து பாக்குறோம். i20ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். இதுல பட்டன் ஷாட் அலைவில், ஏபிஎஸ், ஏர் பேக் இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட 4 டயருமே ஒரு 70% கண்டிஷன்ல, மிரர்ல இண்டிகேஷனுக்கான லைட்ல இருந்து ரியர்ல உங்களுக்கு டிஃபாகர்ஸ் முதற்கொண்டு வந்து வந்துடும். உள்ள பேக் சைட்லாம் பாருங்க, பார்க்கிங் சென்சார்ஸ், ரிவர்ஸ் கேமரா இந்த மாதிரி ஃபுல் ஃபீச்சரோட இருக்கு. வண்டி எந்த விதமான ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது, அப்படியே ஒரிஜினாலிட்டி பாடி கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க, இன்ஜின் அந்த மாதிரி இருக்கும் இருக்காப்ல. உள்ள டச் செட்டு, ஏர் பேக், சிங்கிள் ஏர் பேக் வந்துடும். ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. இந்த வண்டியோட மாடல் கேட்டீங்க அப்படின்னா 2015 நம்பர் ஆஃப் ஓனர் 3,
இதுக்கு அவங்க கேட்குற விலை பார்த்தீங்க அப்படின்னா 3,65,000 ரூபா மட்டும் தான் கேட்குறாங்க. எஸ்கே கார்ஸ் வந்தீங்க அப்படின்னா நேரில் வந்து இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற கார் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி இப்போ ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு. வண்டி ரன்னிங்கில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. ஏன்னா 69,000 கிலோமீட்டர் ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட மாருதி சுசுக்கில ஸ்விஃப்ட் விஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி 2016 மாடல் 2 ஓனர் கண்டிஷனில் குரோம் செட்லாம் பண்ணி மிரர்ல இண்டிகேஷன் லைட்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஒரு பெட்ரோல் வேரியன்ட் வண்டி அந்த மாதிரி ஜென்யூனா வச்சிருக்காங்க. வண்டி எடுத்தா எந்த விதமான செலவு நீங்க பண்ணண்டா. வண்டி இப்போ ரன்னிங்ல தான் இருக்கு. ரன்னிங்ல இருக்கா அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கு. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. ஓடி இருக்க கிலோமீட்டர் வெறும் 69,000 தான். அதுவும் கம்பெனி சர்வீஸ்ல இருக்குன்னு இருக்காங்க. மிரர் எல்லாமே இன்டீரியர்ல இருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த பியூர் ரெட் கலர்ல இருக்கக்கூடிய இந்த வண்டிக்கு அவங்க கேட்கிற விலை பாத்தீங்க அப்படின்னா 4,30,000 ரூபா மட்டும் சொல்றாங்க. இது பிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேர்ல வந்து உட்காந்து பேசினா பெஸ்ட் பிரைஸ் கட்டாயம் வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம பாக்குற வண்டி பாத்தீங்கன்னா ஹியூண்டாய் i20ல இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் அஸ்டா பட்டன் ஷாட் அலைவில் ஏபிஎஸ் ஏர்பேக்கோட எனக்கு ஒரு ஃபுல் ஆப்ஷனோட எனக்கு ஒரு டீசல் கார் தேடுறேன் அப்படின்னா உங்களுக்கான சாய்ஸ் பெஸ்ட் விலைக்கு மார்க்கெட்ல ஒரு கரெக்டான விலைக்கு வண்டி வாங்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கிளம்பி வந்திருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு பெஸ்ட் பிரைஸா இருக்கும். ரிவர்ஸ் கேமரா, சென்சார், ரே டிஃபாகர், பேக் வைப்பர், பட்டன் ஷாட் எல்லாமே இந்த வந்துடும். ஃபெதர் டச் ஓப்பன்ல இருந்து ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ், ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், டச் ஸ்கிரீன், ஆடியோ சிஸ்டம் எல்லாமே இருக்கும். எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும். மிரரே இண்டிகேஷனுக்கான லைட் எல்லாமே இந்த வந்துருது. டயர் பாயிண்டை பொறுத்தளவுக்கு எல்லா டயருமே பிராண்ட் நியூ குட்டியர் டயர் வந்து பண்ணியிருக்காங்க. எல்லாமே பிராண்ட் நியூ டயர் தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 4,30,000 மட்டும் 2014 மாடல் 2 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. நேரில் வந்தா கண்டிப்பா கம்மி பிரைஸ் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி 2012 மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல மாருதி சுசுகி ஸ்விஃப்ட் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் நம்ம லோக்கல் நம்பர்லேயே இருக்கு. லோக்கல் நம்பர்லேயே 4 டயருமே அபோவ் ஒரு 70% அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மிரர்லேயே குரோம் செட்டாக இருக்கட்டும் அண்ட் ஹேண்டில் எல்லாமே குரோம் செட்டாக இருக்கட்டும். ஒரு டீசல் வண்டி மைலேஜுக்கு 14 லிட்டருக்கு 25 கிலோமீட்டர் சாலிடாக எடுக்கிற வண்டி. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸோட உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க எப்படி இருக்கு. இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும். நீட்டாக இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 3,40,000 மட்டும்தான். இன்னைக்கு மார்க்கெட்ல 3,80,000 ரூபா 70,000 ரூபா சொல்லிட்டு இருப்பாங்க 12 மாடல் வச்சுட்டு. ஆனா எஸ்கே கார்ஸ்னா என்னைக்குமே பெஸ்ட் பிரைஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக ஒரே ஓனர் கண்டிஷன் சிங்கிள் ஓனர் கண்டிஷன்ல ஸ்விஃப்ட் தேடுறீங்கன்னா வெறும் 3,40,000 மட்டும்தான் 2012 மாடல். மிஸ் பண்ணிடுறாங்க. நேரில் வந்தா கம்மி பிரைஸ் கட்டாயம் பண்ணி பேசிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஸ்விஃப்ட் வந்து மாருதியில வந்து ஃபேமஸோ அதே மாதிரி ரிட்ஸும் வந்து ஃபேமஸ் சொல்லலாம். ஏன்னா அஸ்யூஷுவல் சேம் இன்ஜினோட மாருதி சுசுகி ரிட்ஸ், அதுவும் ஃபேன்சி நம்பர் 3003 நல்ல ஃபேன்சி நம்பரோட டயரை பொறுத்தளவுக்கு 4 டயருமே ஒரு 60 to 70% கண்டிஷன்ல 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா 3 ஓனர் கண்டிஷன்ல. நம்பர் தாங்க ஹைலைட் 3003 நல்ல ஃபேன்சி நம்பரோட மைலேஜ் நல்லா கிடைக்கிற மாதிரி 3 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. 4 விண்டோமே பவர் விண்டோ வந்துடும். டச் ஸ்கிரீன் செட்டு போட்டிருக்காங்க. ஆண்ட்ராய்டு அதுவும் சாதா செட்டு தான். ஆனால் மியூசிக் சிஸ்டம் நல்ல ஒரு ஒர்க்கிங்ல வந்திருக்கு. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா 2,40,000 மட்டும். வெறும் 2,40,000 ரூபா மட்டுமே. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. நேரில் வந்து உட்காந்து பேசினா பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து எனக்கு பெரிய வண்டியா வேணும், எனக்கு பட்ஜெட் கம்மியா வேணும்னு கேட்கறவங்களும் வெறும் 1,50,000 ரூபாய்க்கு உள்ள இந்த டாடா சஃபாரியை கொடுத்துலான்னு இருக்கிறாங்க. 2006 மாடல் 27 வரைக்கும் எஃப்சி கரண்டா. டயர்லாம் பாருங்க. டயர்லாம் ஃபுல்லா இருக்கு. டயர்லாம் கண்டிஷன்லாம் ஃப்ரண்ட் ரெண்டுமே நல்லா இருக்கு. பேக் ரெண்டு ஒரு ஆஃப் கண்டிஷனா இருக்கு. மேலேயே வந்துருக்கும். வண்டியில ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் வந்துருது. பேக் சைட்லாம் பாருங்க. வாங்க அப்படி பேக் சைட்ல இருந்து உள்ள இன்டீரியர் வரைக்கும் பாருங்க. வண்டிக்கான ரேட்டு 1,45,000 ரூபா மட்டும். நம்பர் ஆஃப் ஓனர் 3 2006 27 வரைக்கும் எஃப்சி வந்து கரண்டா இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துருது. இன்டீரியர் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். லோ பட்ஜெட்ல அதுவும் 1,45,000 ரூபா தான் சொல்றாங்க. அதுவும் ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் விசிட் பண்ணி செக் பண்ணா இந்த ரேட்டை இன்னும் பெஸ்ட் பிரைஸ் பேசி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஸ்கார்பியோல VLX டாப் அண்ட் மாடல் வண்டி. இருக்கிறதுலே டாப் அண்ட் மாடல் வண்டி. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். ஃபேர்ல ஒயிட் கலர்ல 4 டயருமே பிராண்ட் நியூ புது கண்டிஷன்ல. வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே நல்லா இருக்கும். 2012 மாடல். நம்பர் ஆஃப் ஓனர் மட்டும் 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ரியர் டிஃபாகர், பேக் வைப்பர் வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும். அதுவும் முக்கியமா ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல், வாய்ஸ் மெயில் ஆப்ஷன் எல்லாமே வந்து வந்துடும். பேக் சென்டர் சீட் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஸ்டீரிங் மோட்டர், ஆடியோ கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்து ஸ்டீரிங்லேயே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கண்ட்ரோலுக்கான ஃபீச்சருக்காக அதே மாதிரி க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துருது. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க. டச் செட் எல்லாமே வந்து போட்டுருக்காங்க. 2012 மாடலு. நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டி எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா 4,45,000 ரூபா கேட்குறாங்க. இது ஃபிக்ஸ்டு பிரைஸ்ல. கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எஸ்கே கார்ஸ்ல பாக்குற வண்டி ஒரு மல்டி பர்பஸ் வண்டி. ஃபேமிலி யூஸ்டுக்கும் செட் ஆகும். அதே நேரத்தில் நம்ம எடுத்து வச்சு நம்ம யூஸ் பண்ண போறப்பா அப்படிங்கிறவங்களுக்கும் ஆட்கள் எழுதிட்டு போறதுக்கா இருக்கட்டும்,
ஃபேமிலியோட ட்ரிப் போகிறதுக்காக இருக்கட்டும். ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸ் இருக்கும் பின்னாடிலாம். இந்த வண்டியினுடைய டயர் பாயிண்ட் எல்லாமே நல்ல குட் கண்டிஷன் தான். அப்படியே லைவாக பாருங்க. 2017 மாடல், நம்பர் ஆஃப் ஓனர் சிங்கிள் ஓனர் ஹேண்டில் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். இவங்ககிட்ட எடுக்கிற வண்டி எல்லாமே மேக்ஸிமம் லோயஸ்ட் ப்ரைஸாக தான் இருக்கும். தேட்டர் சைட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. உள்ளே பாருங்கள் எப்படி இருக்கு. உள்ளெல்லாம் பாருங்கள் நல்லாயிருக்கும். ஏசி வரக்கூடிய டைப்பு தான். டயர் எல்லாமே நல்லா இருக்குது. உள்ள இன்டீரியர்லாம் நல்லா இருக்கிறதா இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3,45,000 கேட்குறாங்க. 2017 மாடலுக்கு. நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே வேணால் பாருங்கள், குறைஞ்சது 4 லட்ச ரூபா பக்கம் சொல்லுவாங்க. ஆனால் இவங்க சொல்கிற விலையே 3,45 தாங்கும் போது நேரில் வந்து உட்காந்து பேசினா நல்ல பெஸ்ட் ப்ரைஸ் பேசி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி மார்க்கெட்டில் ஒரு லோ ப்ரைஸ்க்கு இந்த ஆம்னியை கொடுத்துருவோன்னு இருக்காங்க. வெறும் 95,000 ஃபிக்ஸ்டு ப்ரைஸு. 2009 மாடல், எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது. அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு 3 ஓனர் கண்டிஷனில் இருக்குது. அப்படி இருக்கிற கண்டிஷனுக்கு 95 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. டாப்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து போறதா இருந்தால் உங்களுக்கு பெரிய செலவு கிடையாது. நீங்க அழகா போட்டுக்கலாம். உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு மல்டிபர்பஸ் வண்டி, அதுவும் ஆம்னி தான்பா தேடுறேன், அதுவும் பட்ஜெட் கம்மியா வேணும்னா அந்த வண்டியை விட்டுறாதீங்க. ஏன்னா வெறும் 95,000 ரூபா தான் கேட்குறாங்க. கண்டிப்பா வண்டி குயிக்கா போயிடும். உள்ளெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. அதுவும் எம்பிஎஃப்ஐ இன்ஜின் தான். வண்டி பார்க்கக்கூடிய லொகேஷன் நம்ம எஸ்கே கார்ஸ்ல பார்க்கலாம். நேரில் விசிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்கறதுக்கும் கண்டிப்பா கம்மி பிரைஸ் கிடையாது. ஏன்னா ஃபிக்ஸ்டு பிரைஸ் தான் சொல்லியிருக்காங்க. 95,000 ஃபிக்ஸ்டு பிரைஸ். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி, நிறைய பேர் இண்டிகா இருக்கான்னு கேட்டீங்க. அதுவும் லேட்டஸ்டா வேணும், மார்க்கெட்ல கம்மி பிரைஸா வேணும்னு கேட்டவங்களுக்காக நம்ம எஸ்கே கார்ஸ்ல டாடா இண்டிகா, அதுவும் 2016க்கு 17 நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஓனர் கண்டிஷனில் இருக்கும். அவுட்லுக்லாம் பாருங்க. ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும். உள்ள இன்டீரியர்லாம் நல்லாவே வந்துருக்கும். இன்டீரியர்லாம் அப்படியே லைவா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை 1,45,000 ரூபா கேட்குறாங்க. ரேட் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது. கண்டிப்பாக நேரில் வந்து உட்காந்து பேசினா பெஸ்ட் ப்ரைஸ் பேசி வந்து எடுக்கலாம். அதுவும் 2017 இன்னைக்கு எப்படி உங்களுக்கு 1,45ங்கிறது பெஸ்ட் ப்ரைஸாக இருக்கும். நேரில் வந்தால் கண்டிப்பாக எஸ்கே கார்ஸில் இந்த ரேட்டே கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்குற வண்டி மாருதி சுசுகியில் ஏ ஸ்டார்லையும் விஎக்ஸ்ஐ வேரியண்ட். இதில் உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங், 4 விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும். 4 டயருமே பிராண்ட் நியூ புது டயர் எம்ஆர்எஃப் டயர் வந்து போட்டிருக்காங்க. ஒரு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்கனால உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்து வந்துருது. இன்டீரியரும் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சீட் கவர்ஸ் அப்பியரன்ஸ் எல்லாமே லைவாக வந்து பாருங்கள். ஏசி பவர் ஸ்டேரிங், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் வந்துருது. மியூசிக் சிஸ்டம் உங்களுக்கு இன்பில்டாக வந்து வந்துருது. இன்டீரியர்லாம் அவ்வளோ நீட்டாக இருக்குது. இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளாக் கலரில் அப்படி சும்மா ஷைனிங்காக நிற்கிற இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற விலை ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக 1,30,000 ரூபா சொல்கிறாங்க. ரேட்டு வந்து நேரில் வந்து பேசி பாருங்கள். ஆனால் 1,30 ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் சொல்லியிருக்காப்ல. எஃப்சி இன்சூரன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படியே எடுத்துக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட்டில் எங்கே வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் இந்த ஏ ஸ்டாருக்கு. அடுத்து நம்ம பார்க்குற வண்டி ஒரு ஃபிக்ஸ்டு ப்ரைஸாக மார்க்கெட்டில் ஒரு லோ ப்ரைஸ் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. 2006 மாடல், 27 வரைக்கும் எஃப்சி கரண்டா. வண்டியோட அவுட்லுக்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வண்டி எஃப்சி எல்லாமே கரண்ட் தான். வண்டியோட ஃபியூல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டில் இருக்குது. ஏசி பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோஸ் ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. உள்ள இன்டீரியர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இன்டீரியர்லாம் நல்லாவே வந்திருக்கும். டச் ஸ்க்ரீன் செட் எல்லாமே வந்து போட்டுக்கிறாங்க. இன்டீரியர் ஏசி எல்லாமே பக்கா ஒர்க்கிங் தான். இந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய விலை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1,30,000 ரூபா தான் சொல்கிறாங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான். நேரில் வந்தால் இன்னுமே பெஸ்ட்டாக ஏதாவது பண்ண முடியுதான்னு பார்ப்பாங்க, பண்ணி தருவாங்க. நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குது, வந்துருங்க. 1,50,000 லட்ச ரூபா அப்படிங்கிற பட்ஜெட்லேயே இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்த்ததுலேயே 4-5 வண்டிக்கு மேலே வந்து பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் 7 சீட்டர் ஒரு 1,50,000 லட்ச ரூபா பட்ஜெட்லேயே இன்னைக்கு வந்து அப்டேட்டில் வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வண்டி வேணும்னா நேரில் உடனே குயிக்காக கால் பண்ணி நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட் வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி.